தமிழக முதல்வராக பொறுப்பேற்க தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் 120 இடங்களுடன் பெரும்பான்மை நிலையில் விஜய் அவர்கள் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் நிலையில் உள்ளார். இன்னும் ஒரு சில தினங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. மிக விரைவில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போகிறார். இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்த இக்கட்சிகள் தாவேகாவுடன் 5 வருடமும் தொடருமா, இடையில் எப்பொழுது உறவை முறித்துக் கொண்டு தனது கூட்டணியை முடித்துக் கொண்டு வெளியேறுவதற்கும் பல வாய்ப்புகள் உள்ளன. இதை விஜய் அவர்கள் எவ்வாறு சமாளித்து இந்த 5 வருட ஆட்சியை கொண்டு செல்லப் போகிறார் என்பதை இந்த 5 வருடம் நாம் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். இக்கூட்டணி கட்சிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் திமுகவிலிருந்து வெளியே வந்த இக்கட்சிகள் எப்பொழுதும் தாவேகாவிலிருந்து வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய உள்ளன. இத்தொங்கு சட்டசபை எப்பொழுது வேணாலும் முடிவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குதிரை பேர பேசி கூட்டி வந்த இக்கூட்டணி கட்சிகள் எப்பொழுது வேண்டுமானால் தங்களது முடிவை மாற்றிக்கொள்ளலாம். இதுவும் ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையப் போகிறது. இச்சட்டசபையை எவ்வாறு எதிர்கொண்டு 5 வருட ஆட்சி காலத்தை விஜய் அவர்கள் நீடிப்பாரா, அல்லது இடையில் ஏதேனும் திரும்ப மறுதேர்தலுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுமா என்பதை நாம் விரைவில் பார்க்க போகிறோம். நன்றி.